சரி, தவத்தால் வலிமை என்ன? அதோட எதுக்கு அந்த தவம் சொன்னா? யாராலும் வெல்ல முடியாது தம்பி காமத்தை. அதுவே நம்ம எதிரியாக இருக்கும். அதே கோபம் நமக்கு எதிரியாக இருக்கும். அதை வென்றவர்கள். அதே சமயத்தில் வெல்ல முடியாத ஒன்று யாராலும் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய உலகத்தாக இருந்தாலும் சரி, முடி சார்ந்த மன்னரும் மட்டுமல்லோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பாராய் வந்து மண்ணாவது கண்டு பின்னும் இந்த படி சார்ந்த வாழ்வை நினைப்பதெல்லாம் பொன்னியின் நம்பளவர் அடிசார்ந்து நாமொய்ய வேண்டும் என்று அறிவார் இல்லைன்னு சொல்வார் பட்டணத்தார். முடி சார்ந்த மன்னரும் சக்கரவர்த்தியான சரி, முடிவுடைய மன்னரும் சொல்லாமல் முடி சார்ந்த மன்னரும் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, அவன் கடைசியில் பிடி சாம்பலாகிடுவான். முடி சார்ந்த மன்னரும் மட்டுமல்லோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாகி வந்து மண்ணாவதும் கண்டு பின்னும் இந்த படி சார்ந்த வாழ்வை நினைப்பதெல்லாம் பொன்னி நம்பளவர் அடிசார்ந்த நாமொய்ய வேண்டும் என்று அறிவாள். இவ்வளவு சக்கரவர்த்தியாக இருந்தாலும் வெல்லவே முடியாது. அவன் கவிஞனாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, பாடகனாக இருந்தாலும் சரி, இசைமேதையாக இருந்தாலும் சரி, உலகமே போட்டுக்கூடிய நடிகராக இருந்தாலும் சரி, வெல்லவே முடியாது ஒன்றே ஒன்றுனா அது என்னையா வெல்ல முடியாதுனா? கூட்டுவன் யமனை வெல்ல முடியாது. யமனை வெல்லவே முடியாது. அவன் மிகப்பெரிய எதிரி. அதே சமயத்தில் அவன் நீதிவான் யமன். அவனை வெல்ல முடியாது. ஏன் வெல்ல முடியாதுனா, வெல்லுவார்கள். யார் வெல்லுவான்? ஆசான் ஆசி பெற்று வாசி வசப்பட்டு ஏக கசடு நீங்கி காவமற்று நரதரையற்று மரணமில்லா பெருவாள் பெற்று நினைத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். எல்லா உலகத்திற்கு எல்லா அற்புதமும் செய்வான். அன்பர் மாதம் சொன்னது போல் அற்புத செயல் செஞ்சுக்கிட்டே இருப்பார்கள் அவர்கள் ஞானிகள்லாம். யாரு தொட்டது தொடங்கும், தடைபட்டு போகாது. தினம் செய்வான், செய்துக்கிட்டே இருப்பான். உலகம் இயக்க செய்வான். அந்த வாய்ப்பு அதையும் செய்து மரணமில்லா பெருவாளும் பெறுவான்.